வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட டெக்னிக்கல் கோர்சஸோ அல்லது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஸோ இந்த வீக்கான மார்க்கெட்டோடைய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வீக் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல். ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வியாழக்கிழமை நமக்கு நடக்குது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது யுஎஸ் உடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஃப்ரைடே வந்து யாருன்னு நினைக்கிறோன்னா வியாழக்கிழமை தான் நமக்கு பெரிய நியூஸ் நான் ஃபார்ம் பேரோல் இருக்கும். இந்த நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலைஸ்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்கும் அல்லது பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக நான் ஃபார்ம் பேரோலுக்கு நமக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுப்போம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய அந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இதை தாண்டி பெரிய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் ஸ்பீச் இருக்குது. தென் வந்து டியூஸ்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்புடைய ஸ்பீச் மண்டே இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. யூஎஸ் உடைய ஃபெட் சேர்மேன் பாவலோடைய ஸ்பீச் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பீச். ஏன்னா நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி வருது. ஓகேங்களா? ஸோ ஸ்பீச்சஸ் தான் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் யூரோப்புடைய திருப்பி ஸ்பீச் டியூஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பான் அண்ட் தென் பவுண்டுடைய கவர்னர்ஸுடைய அதாவது சென்ட்ரல் பேங்க்குடைய கவர்னருடைய ஸ்பீச்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து தேவையில்லாத சில ஸ்பைக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நமக்கு மெயினான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல், அதுக்கு தான் மிகப்பெரிய மூமெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ்ட் ஆர் பாசிட்டிவ் டேட்டா வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பீச்சோடைய ஹைலைட் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இயர் எண்டுக்குள்ள 2 ரேட் கட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 ரேட் கட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜூலையுடைய எண்டு 30ல வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுலேயே கட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் அது வந்து இம்பேக்ட் ஆகும். கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் போயிடலாம். ஸோ ஒரு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெவல்குள்ளே தான் நம்ம சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் மார்க்கெட் எடுக்கணும் 96 அப்படிங்கிற லெவல் எடுத்துங்க. டேரெக்டாக இந்த 96 மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போகாது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் வரும். நான் வந்து ஒரு 4 ஹவரில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த கரெக்ஷன் இந்த ட்ராப் வருது. இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் எடுத்துட்டு கீழே வரான். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரில் வர லைன்ஸ். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கனெக்ட் ஆகும். ரைட்? ஸோ இந்த மார்க்கெட் வந்து டைரக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெண்டிங் மாதிரி இறங்கலை. ஸோ ஒரு ட்ராப் வந்துச்சு, ஒரு கரெக்ஷன் ட்ராப். ஸோ லைட்டாக ஏறிட்டு ஒரு கரெக்ஷன் ஒரு ரைஸ், திருப்பி ப்ரைஸ் ட்ராப் ஆன மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஒரு ட்ராப். ஸோ திருப்பி மார்க்கெட் மேலே ஏறும்போது ஒரு கரெக்ஷன் ஒரு ரைஸ், திருப்பி இப்போ ஃபால் கரெக்ஷன் ட்ராப். ஸோ இப்போ என்ன ஆகுனா ரைஸ் கரெக்ஷன் ரைஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வரும்போது நமக்கு 96 லெவல் வந்து மீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லை டைரக்டாக ப்ரைஸ் கீழே வந்தாலும் நம்ம 96 பக்கமாக வரும்போது ஒரு பை சப்போர்ட் கிடைக்கும் போது மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஸ்ட்ரெச்சர். இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுமா அப்படின்னா இல்லை. சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்தோடனே மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எனி பை செட்டப் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பார்க்கலாம் மண்டே மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் ஈரோஎஸ்டி. ஸோ ஈரோஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய இந்த வேவ் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் அப் ஆன மார்க்கெட் இப்படி போயிட்டு ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு இப்போ இது எண்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எண்டிங் ஸ்ட்ரெச்சர் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இது இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே போகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு.
ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சேனல் எடுத்துக்கலாம். இந்த சேனல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேனல்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுது. நல்லா பாருங்க. ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். கீழே வந்து சப்போர்ட்டை மீட் பண்ணுது. இங்கேருந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் போனோடனே திருப்பி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இங்கேருந்து இப்போ போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணியிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மார்க்கெட் ரெடியாக போகுது. இது ஒன்று. நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தேர்ட் வேவ் முடிஞ்சு ஃபோர்த் வந்து இது வந்து ஃபிஃப்த்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரெண்ட். இது வந்து எண்டப் ஆகணும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வர்றது இது பிரேக் பண்ணி மார்க்கெட் செல் சைடும் போகிறதுக்கு சான்சஸ் அமையும். இது செகண்ட் கேட்டகரி க்ரைட்டீரியா தான். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இப்படி மேலேயே போனால் கூட திருப்பி வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு இதே மாதிரி மார்க்கெட் வந்து அதோடைய ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணும். சரி, எதுக்கு இது கரெக்ஷன் நடக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் ஃப்ரேம் போட்டு போனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எந்த ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மீட் பண்ணல. இங்கே இருக்கிற எந்த ரெசிஸ்டன்ஸும் மேஜராக இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மீட் பண்ணல. ரைட்? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மீட் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்த மாதிரி இந்த இடத்துலையும் கொடுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இங்கே கரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். ஸோ டெக்னிக்கலாக எப்படி நீங்களும் இந்த மார்க்கெட் சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஃபாலோ பண்ணாமல் அந்த மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணாதான் நமக்கு இந்த வேவே எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை இங்கே வந்து திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தா இந்த வேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து இன்னொரு ஹை போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம இந்த வீக் என்ன எதிர்பார்க்க போறோம்னா, இப்படி மேலேயே கொஞ்சம் போனா கூட கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை ஈரோ யூஎஸ்டியில் எதிர்பார்க்கலாம். டாலரும் அதே மாதிரி கரெக்ஷன் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஈரோ யூஎஸ்டிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பவுண்ட் யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் டாப்லேயே மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ ஒன் மோர் புஷ் கொடுத்துருந்தால் கூட நமக்கு இது வந்து செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டை நம்ம எடுத்து இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் அப் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீனாக அப்படி வச்சுட்டு இந்த மார்க்கெட்டை அப்படியே நம்ம பேரலல் சேனலாக கொண்டு போனோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் மார்க்கெட் போய் எண்டப் ஆகுது. ஸோ இங்கேருந்து லைட்டாக மண்டே மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு புஷ் கொடுத்தால் கூட எனி செல் செட்டப் நீங்கள் செல்குள்ளே போங்க, கண்டிப்பாக மார்க்கெட் கீழே கரெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் உண்டு. ஸோ செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய அந்த ஸ்பீச்சஸ் அப்போ கூட மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணி கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டிலாம் எனி செல் செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் போக ட்ரை பண்ணுங்க. இந்த சேனல் டாப்ல இருக்கிறதுனால மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாது வருவானோலையோ பெரிய ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சராக மார்க்கெட் பை சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ்டியில் அவ்வளோ கிளியரான வியூ இல்லைங்க. மார்க்கெட் வந்து ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே தான். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது. பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஃபேஸ்லாம் இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ரெண்டுமே செல் தான். டாப் அண்ட் டாப்பில் இருக்கிறதுனால நம்ம செல் ட்ரை பண்ணலாம். செல் மட்டும் போங்க. பை சைடு கிடைச்சிச்சுன்னா ஒமிட் பண்ணிடுங்க. அவ்வளோ கிளியர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் நிற்குது. ரைட்? இந்த சப்போர்ட் லெவலில் நிற்குது. ப்ரைஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல். ரைட்? ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் நிற்கிறதுனால இங்கேருந்து ஒரு ஒன் மோர் புஷ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். பெருசாக ட்ரெண்டிங் ஆகும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கம்மி. பட் ஆனால் ஒரு கரெக்ஷன் பையாக மார்க்கெட் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு, வீக்கன் ஆகுது. ஸோ இங்கேருந்து இப்போ என்ன ஆகும்னா நமக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு அப்புறம் பிரேக் அவுட் நடக்கும்போது ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ மேலே போகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். 1.400 வரைக்கும் போகும். ஸோ இங்கேருந்து ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர், எனி பையிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பர் ஷேடோ கேண்டல் வந்திருக்கு, இப்போ போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட்டில் நமக்கு இப்படி வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்தால் கூட அப்படி பிரேக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் ஆகும்போது திருப்பி மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ பை சைடு தான் நம்ம எடுக்கணும். கீழே வந்து ஒமிட் பண்ணிடுங்க, செல் எடுக்காதீங்க. ஏன்னா திருப்பி மார்க்கெட் இம்மீடியட்டாக புஷ் பண்ணி மேலே தான் போகுது. பை சைடு தான். அப்படியே போனாலும் மார்க்கெட் ஹோல்டாகி நிற்கும்.
கீழே அவ்வளோ ஸ்பீடு இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் அந்த சப்போர்ட் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுனால ப்ரைஸ் இங்கேருந்து மேலே புஷ் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. லாஸ்ட் வீக் கூட நம்ம ஒரு 147 பக்கமாக மார்க்கெட் போனால் செல் சைட் எனி செல் செட்டப் செல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் நம்ம அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சப்போர்ட் லெவல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் மல்டிபிள் டைம்ஸ், அது 1 டைம் 2 டைம்ஸ் கிடையாது, மல்டிபிள் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் வந்து புஷ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் புஷ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பை இங்கே கிடைத்தால் பை போகலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே வந்தால் கூட நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் 142.5 உடையிற வரைக்கும் எனி பை செட்டப் நம்ம பை போகலாம். நான் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ பாருங்க, ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பைக்கு ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ கொஞ்சம் எடுத்தோடனே மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக போகாது. கொஞ்சம் அப்படி வந்ததுக்கப்புறம் நமக்கு எனி பை செட்டப் நம்ம பை தான் போகணும். செல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே வந்தால் கூட தென் அங்கேயுமே நம்ம பை செட்டப் ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ், ஏன்னா அது முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால மார்க்கெட் புஷ் பண்ணி டக்குன்னு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் இந்த லோக்கு கீழே இப்போ ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய பாட்டமில் இருக்குது. ஸோ பை கிடைச்சால் நீங்கள் தாராளமாக பை எடுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா சேம் நம்ம வந்து யூஎஸ்டியில் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இறங்குது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன். ஸோ இங்கேருந்து இறங்குது, இதெல்லாம் இன்டர்னல், இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். இங்கே வரும்பொழுது தான் திருப்பி ஒரு கரெக்ஷன் வருது. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வரனால இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அதனால நீங்கள் எனி பை செட்டப் யூஎஸ்டி செஃப்லையும் பை எடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஸ்டார்ட் அப் ஆகாது ஈரோ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டி மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் அப் ஆக சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் போனோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய இப்படி ஒரு ட்ராப் அப்படிங்கிறது நடக்கலாம், இப்படி வந்து கீழே வரலாம். இது வந்து நமக்கு எக்ஸ்பான்ஷனாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், ரைட்? வாய்ப்புகள் கிரியேட் பண்ணுது. ஆனால் இன்னும் சப்போர்ட் லெவலில் இருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு ப்ரைஸு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு ப்ரைஸு. ஸோ எனி பை செட்டப் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா போகலாம், ஆனால் அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போ 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த செல் சைட் ட்ராப், அதாவது முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருந்த 3290 மார்க்கெட் உடைச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் ஆகி நிற்குது. ஸோ இந்த மார்க்கெட்டுடைய ஃப்ளோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதுவுமே கிட்டத்தட்ட அதே ஒரு கண்டிஷன் தான் வரும் மார்க்கெட்டில். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக நடக்கலை. ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணியிருக்கணும், அரௌண்ட் 69 வரைக்கும் 70 பக்கமாக போயிட்டு ப்ரைஸ் வந்திருந்தா பரவாயில்ல. அப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிற மார்க்கெட் இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. மினிமமாக நம்ம எதிர்பார்க்கறது இந்த லெவல். ஓகே, மினிமமாக எதிர்பார்க்குற லெவல் அப்படிங்கிறது 3316 ஆர் 15 அப்படிங்கிற லெவல். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் பை தான் நடக்கும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடச்சி மார்க்கெட் திரும்பினால் நம்ம வந்து கண்டினியூட்டி செல் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் ஹை பிரேக் ஆகாத வரைக்கும், ஸோ இந்த பர்டிகுலர் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன 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 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 50 லெவல்ஸ். ஓகே, இந்த 350 மார்க்கெட்டை உடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடும். ஸோ இது ஃபேக் பிரேக் மாதிரி நடந்துட்டு ப்ரைஸ் இங்கே உடைக்கும் போது நமக்கு ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது உடையாமல் எனி கரெக்ஷன் பை நீங்கள் எடுத்துட்டு திருப்பி செல் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் கூட நாங்கள் மார்னிங் கொடுத்த வீடியோவில் தான் சொல்லியிருப்போம், இங்கே மார்க்கெட் நிற்கும் போது சொல்லியிருந்தோம். ஸோ கொஞ்சம் கீழே வந்தாலும் எனி பை செட்டப் பை எடுக்க ட்ரை பண்ணுங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இது என்ன நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு ரைஸ் ஆகிட்டு ட்ராப் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டை உடைக்கவே கூடாது. இந்த லோவை வந்து
நமக்கு வந்து ஷேடோ கொடுக்கலாம். ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போய் சும்மா ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு வரலாமே தவிர பெருசாக க்ளோஸ் பண்ணி போய் மார்க்கெட் நிற்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டாவே இந்த இது ஏபிசி கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக வந்து இது ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சராக வந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் வந்துடும். ஸோ நான் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு க்ளூ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் லெவல், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் லெவல் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ரைட், இதுதான் நமக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுக்குள்ள இப்போ மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஒரு ரைஸ் பண்ணிட்டு திருப்பி ட்ராப் ஆயிட்டு இப்போ இங்கே ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் இந்த ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர்ல ரைட் இங்க பாருங்க, இந்த ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் இதுதான் இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி பை ட்ரெண்ட்ல ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் உடைச்சிட்டான். ரைட், அதனால செல் அப்படிங்கிறது இன்னும் அவ்வளோ நம்ம அக்ரஸிவாக மார்க்கெட்டில் செல் சொல்ல முடியாது. அதான் வார் முடிஞ்சிருச்சே அப்படின்னா இது ஆயில தான் பெரிய லெவலில் பாதிக்குமே தவிர நமக்கு இது வந்து ஒரு கம்மியான பாதிப்பு தான் கோல்டில் இருக்கும். இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த வீக் ஸ்ட்ராங் ஆகிற அந்த சமயத்தில் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிடும். ரைட், இங்கேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு ஓகே மினிமம் நான் சொல்கிறது ஒரு 3316 அதிகபட்சம் சொல்கிறோம். அதுக்குள்ளே மார்க்கெட் அப்படி போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிடும். ஓகே, ஸோ கீழே இறங்கிடணும். இறங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் போகலாம். பட் இந்த இடத்துல நமக்கு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணக்கூடாது. இந்த லெவலுக்கு மேலே பாஸ் பண்ணிடுச்சுனாவே வரது கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக போட்டு உங்களுக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு மார்க்கெட் மேலே தூக்கிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இந்த லெவலில் இப்போ ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் இங்கே பாருங்க, இந்த ட்ரெண்ட் இறங்கியிருக்கா, ஒரு கரெக்ஷன் இறங்கியிருக்கா, ஒரு கரெக்ஷன் இறங்கியிருக்கா, ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட் திருப்பி இறங்கலாம். ரைட், அதனால இது 3316 ஹையஸ்ட் லெவல் சொல்கிறேன். இந்த லெவல் வரைக்கும் அதுக்கு முன்னாடி 3000லேயே மார்க்கெட் 300லேயே திரும்பலாம், சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுவுமே நமக்கு ஒரு மல்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ மல்டிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பிஃபோர் கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணிட்டு கீழே இறங்கலாம்னா தாராளமாக இறங்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சோடனே நீங்கள் செல் போங்க. இப்போ பை அண்ட் தென் அதுக்கப்புறம் செல் போகலாம். பட் இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது இந்த லெவல்ஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் உடைச்சிருச்சு. 40 லெவல்ஸை உடைச்சிருச்சு, 340 லெவல்ஸை உடைக்குது, மார்க்கெட் உடைக்குது அப்படின்னாவே வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 350 லெவல் உடையுதான்னு பார்க்கணும். 350 லெவல் உடைஞ்சு நின்றுட்டா கண்டிப்பாக இது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறும். நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்படி உடைந்து மட்டும் மார்க்கெட் நின்றுட்டா இப்படி வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் ரேலி அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் ஆகிடும். ஸோ அப்போ இந்த சப்போர்ட் இப்போ உடஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக் ரிஜெக்ஷனாக மார்க்கெட்டில் கன்வெர்ட் ஆகிடும். ரைட், ஸோ இந்த பை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். திரும்பினால்தான் செல், இல்லைன்னா ட்ரெண்ட் போகும். ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் சினாரியோ. இந்த 2 சினாரியோ வச்சுட்டு தான் இந்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டை அப்ரோச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதோடைய பேட்டர்ன் கண்டினியூட்டி வரணும். ட்ராப், கரெக்ஷன், ட்ராப், கரெக்ஷன். ஸோ இப்போ வரது இன்னும் ட்ராப் முடியல, ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் கரெக்ஷன். ஸோ ஆஃப்டர் திஸ் கரெக்ஷன் மார்க்கெட் திருப்பி ஒன் மோர் ஃபால் வரணும். ஓகே, ஸோ அப்போ அந்த ட்ராப்பை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். இந்த ட்ராப்ஸ் இந்த கரெக்ஷனை மட்டும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கேருந்து வைக்கிறத விட நம்ம இப்படி வைக்கலாம். ஸோ இப்படி ஒரு கரெக்ஷன் வரும்போது இங்கேருந்து இப்படி ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டாப் அப்படிங்கிற பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு 3010 அல்லது 316 அந்த லெவலில் இந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்துட்டு போகலாம், அவ்வளோதான். அப்போ 3310 பக்கமாக ப்ரைஸ் வந்துட்டு அந்த 16க்குள்ளே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடணும்னா அப்படி திரும்பி கீழே வந்துடணும். ஏன்னா இந்த கரெக்ஷன்ஸை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கரெக்ஷன் அப்போ இந்த கரெக்ஷன் இவ்வளோ தான் வரணும். இது பிரேக் ஆகும் பொழுது பை. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டு கூட அதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம்
ஸோ நான் டேட் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து 23 ஜூன் அன்னைக்கு வந்த ஹை. அந்த இடத்துல இருக்கிற ஹைல இருந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் முடிஞ்சதுனே, இல்லை மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டில் டக்குனு கீழே வந்துச்சு, அப்பயும் இந்த கரெக்ஷன் வரும். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஃபால். ஸோ இந்த கரெக்ஷன் பை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபால் எடுங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அப்போ நமக்கு 16க்கு மேலே மார்க்கெட் வந்து பாஸ் பண்ணி போகிறான், 40லாம் உடைக்கிறான், 340லாம் உடைக்கிறான் அப்படின்னா இது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறிட்டு இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக நமக்கு ஒரு ஃபேக் பிரேக்காக கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இங்கே கீழே வந்துட்டு அரௌண்ட் திஸ் கியூஎம் லெவலில் நமக்கு திருப்பி மார்க்கெட் தொட்டு பை எடுத்துட்டு ஒரு பெரிய ரேலியும் கொடுத்துரும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்குள்ள நடக்கிற சேனல், சின்ன சேனல் நடக்க போதா அல்லது பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்டிங் ஆக போகிறோன்னா அப்படிங்கிறத பார்ப்போம். புதன்கிழமை லைவ் மீட் பார்க்கலாம். தென் பிஃபோர் நான் ஃபார்ம் பேரோல் இது ஏதோ ஒரு செட்டப்பில் மார்க்கெட் போய் நின்றும், அப்போ நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அந்த டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்டில் வந்து எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் சைடில் தான் மார்க்கெட் இருக்கும். கொஞ்சம் கீழே வந்தால் 35 வரைக்கும் வரும். ஓகே, ரொம்ப ரேர் 35, 4.50 வரைக்கும் கீழே புஷ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இந்த டாப் சேனலை பிரேக் பண்ணும்போது என்னன்னா இங்கேருந்து ஒரு நல்ல புஷ் கிடைக்கும், ஒரு ட்ரெண்டிங் ரேலி. இந்த மாதிரி ஒரு பெரிய ரேலி இல்லைனாலும் இல்லை ஹாஃப் அ வேல நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 பாஸ் பண்ணி மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறது மார்க்கெட் இந்த சேனலைஸ்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் புல்லிஷில் இருந்தால் கூட ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ஃபாலில் தான் இருக்குது. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சேனலில் தான் இருக்குது ப்ரைஸ். ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட். இங்கேருந்து ஒரு புல்லிஷ் புஷ் கொடுத்துச்சு, திருப்பி கீழே இறங்குது, இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து போனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, இந்த 108க்குள்ளே எனி செல் செட்டப் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஒன் மோர் ஃபால் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வராது, இப்படி வந்துட்டு இப்படி போகும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியறதுனால அந்த டைம் இந்த கரெக்ஷன் முடிஞ்சிட்டு திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அட்லீஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த 100 லெவல் பக்கமாக இருக்கிற சப்போர்ட்டுக்காவது மார்க்கெட் கீழே வரும். அதனால பிட்காயினில் எனி செல் செட்டப் நீங்கள் செல் போக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆயில். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக்காக மேலே ஏற்றிட்டு ஒரு வீக்கில் போனோம் அப்படின்னோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ செல் சான்ஸ் தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் நிற்கிறனால கொஞ்சம் இப்படி கீழே உடைச்சி இங்கேயே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணால் செல் போயிடலாம். அல்லது ப்ரைஸ் வந்து இங்கேயே மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு இது எடுத்து இந்த டாப்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அதிகபட்சம் ஒரு 69 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஃபால் ஆகும். இதில் பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது செல் தான், பை கிடையாது. ஓகே, கரெக்ஷன் பை மட்டும் வந்துட்டு மார்க்கெட் செல் வரலாம், அல்லது பிரேக் அவுட் வரும்போது நீங்கள் செல் எடுத்துக்கங்க. நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தது அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இப்போ வந்து மேலே போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 29 வரைக்கும் மேலே ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சை விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்ச் எப்போ கிரியேட் ஆச்சுன்னா May 15th கிரியேட் ஆன ரேஞ்ச் நமக்கு இந்த ஜூன் எண்டில் தான் வந்து இப்போ பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுக்கு. ரைட். ஸோ இனி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே தான் போகும். ஸோ கீழே இறங்கும்போது மார்க்கெட் அரௌண்ட் வந்து இந்த 25,500 பக்கமாக கீழே கீது இறங்கினால் ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். 25, 200, 500 அந்த லெவல் கொஞ்சம் கரெக்ஷன் மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு கூட கரெக்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல பை செட்டப் கிடைச்சா எடுத்துருங்க. இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே என்ன ஆகுனா ரேலி ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். 29,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஃபாஸ்ட்டாக போகாது, ஸ்லோவாக ஸ்டடியாக மார்க்கெட் நிஃப்டி மேலே போகும். அங்கங்கே நின்று ஸ்டாப் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் பார்ப்போம், இதில் ஏதாவது மூமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பார்க்கலாம். இது ஃபேக் பிரேக் மாதிரி திருப்பி உள்ளுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் வந்துடாமல் திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா திருப்பி மார்க்கெட் கீழே இறங்க
வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எங்கள்கிட்ட டெக்னிக்கல் கோர்ஸோ அல்லது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.